ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான டேஸ்டியான மொறுன்னு ஈவினிங் ஸ்நாக்கு டீ டைமுக்கோ இல்லை சைட் டிஷ்ஷோ எப்படி வேணால் வச்சுக்கோங்க. பக்கோடா, சிப்ஸு எப்படி சொல்கிறதுனே தெரியல, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மொறுன்னு. அதுவும் வாட்டர் மெலனோட தோலை வச்சு 10 நிமிஷத்தில் பண்ணலாமா? வாட்டர் மெலன் வாங்கினீங்கன்னா அந்த அடிபாகத்தை அப்படியே சுத்தம் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. தோலை சீவிடுங்க. இப்போ உருளைக்கிழங்கு சீவுவோம் இல்லையா, அந்த பிளேடில் நல்ல சிப்ஸு மாதிரி குட்டி குட்டியாக சீவி விட்டுருங்க. வேலையும் மிச்சம், நல்ல மொறுன்னு கிடைக்கும். இந்த தோல் எனக்கு இப்போ 1.5 கப் அளவுக்கு கிடைச்சிருக்கு. இதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்து மிக்சரில் நல்லா பவுடர் பண்ணிவிடுங்க. உங்கள் காயோட அளவுக்கு ஏற்ற மாதிரி பொட்டுக்கடலையை கூட்டி குறைச்சிக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. தேவையான உப்பு சேர்த்துட்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நல்லா வாசமாக இருக்கும். குழந்தைங்களா இருந்தால் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், மிஸ் பண்ணாமல் சேர்த்துருங்க. அரைச்சி வச்சுருக்க பொட்டுக்கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, அவ்வளோதான். இது எல்லாத்தையும் இந்த காயோட நல்லா சேர்த்து அழுத்தி பிசைஞ்சு விட்டுருங்க. தண்ணி எதுவும் இப்போ சேர்க்க தேவையில்லை. ஒரு 10 நிமிஷம் இது அப்படியே ஊறட்டும். மசாலாலாம் பிடிச்சி காய் தண்ணி விடும் கொஞ்சம். ஒரு 10 நிமிஷம் கழித்து செக் பண்ணிங்கன்னா, இப்போ பார்த்திங்களா, பிசைஞ்சு விட்டு பார்த்திங்கன்னா நல்லா பிடிக்க வரும். இந்த அளவுக்கு தண்ணி நல்லாவே வெளியே வந்திருக்கு. இதில் ஒரே 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் கையில் சேர்த்து லேசாக தெளித்து விட்டு பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம், மொறுன்னு வராது. இந்த மாதிரி பிசைஞ்சு இந்த பக்குவத்தில் இருந்தால் மட்டும் போதும். இப்போது எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு போண்டா மாதிரியோ வடை மாதிரியோ நல்லா மொத்தமாக போடாமல் கிள்ளி 4-5 சேர்த்து போடுங்க. அப்போ தான் நல்லா மொறுன்னு வரும். அவ்வளோ வாசமாக இருக்கும். டேஸ்ட்டு கேட்கவே வேண்டாம். பொட்டுக்கடலை மாவும் அரிசி மாவும் சேர்த்துருக்கனால கலன்னு பொரியும் போதே அவ்வளோ கிறிஸ்ப்னஸ் தெரியும் நம்மளுக்கு. செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலையை வறுத்து கூட சேர்த்துக்கோங்க. சைட் டிஷ்ஷாவோ டீ கூடையோ என்ஜாய் பண்ணுங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.